ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 2 விதமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறு இல்லாமல் எடிட் பண்ண முடியும். அது என்னங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை பார்த்தீங்கன்னா 9:16லையும் 1:1லையும் சேஞ்ச் பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இமேஜ் உள்ளே ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் ஓரமாக இருக்கலாம், இல்லாட்டி ஜூம் கொஞ்சம் தேவைப்படலாம். அப்படி உங்களோட இமேஜுக்கு ரெண்டும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டுச்சுன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களோட இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. அடுத்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1:1. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. பேஸ் ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்தால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் லைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 3வது எப்போதும் போல சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் 9:16லையும் 1:1லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணாமல் வீடியோ எடிட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நான் சொன்ன மெத்தடில் 2 விதமாக உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 9:16, 1:1. ஸோ ஓகேவா? நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே லாஸ்ட் வந்துக்கோங்களேன். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து 3 ஆடியோ நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஆடியோ தான் இந்த சாங்கோட ஆடியோ. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பிளிக் ஆகிற அந்த கேமரா எடுத்தோன்னா ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆடியோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் ரெக்டாங்கிள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேனா, அதில் நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த அந்த நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணுற கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே டார்க் கலராக இருக்கும்டா கொஞ்சம் லைட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அந்த 2 சர்க்கிளையும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் தெளிவாக வந்து கவனிக்க போகிறீங்க. ஸோ இப்போது இந்த 2 சர்க்கிளையும் நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்டு மாஸ்க் 1ன்னு சொல்லி ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேனா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நான் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம மேலே இருந்தே வந்துடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 சொல்லி ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சர்க்கிள் 1 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் அலிட்மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் என்ன பண்ணேன், அந்த சர்க்கிள் 1 கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நான் 1:1 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லி ஒரு 5 ஓகேவா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 5 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5ன்னு சொல்லி. ஸோ அந்த இமேஜ் எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:16. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களோட இமேஜோட சைஸை 2 விதமாக நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ ஓகேவா. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 1 நம்பர் போட்ட அந்த இமேஜ் இருக்கா கீழே, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணணும் கேட்டிங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நான் என்ன சொன்னேன், 2 விதமாக இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். உங்ககிட்ட இருக்கிற எல்லா இமேஜோட சைஸை இப்போ நீங்கள் 9:14 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக இதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தாலே தெரியும். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள நம்பர் 2 இருக்கா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கன் லாஸ்ட் உள்ள அந்த மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. செலக்ட் மீடியா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ எப்படி இமேஜை ஆட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 4 5 மொத்தம் இந்த ஒரு 5 இமேஜ் கொடுத்துருன்னா நம்பர் மென்ஷன் பண்ணி ஸோ அந்த இமேஜ் எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் அந்த 5 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம குரூப் அண்ட் மாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்க்கிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சேஞ்ச் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். கீழே நம்பர் போட்டு கொடுத்துருக்க அந்த இடத்துல 9:16 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் தெளிவாக வந்து கவனிக்க போகிறீங்க. ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, ஸோ இதை மட்டும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். இது நம்ம வந்து லாஸ்ட்டு எடிட் வந்து பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எரர் வரும். அந்த எரர் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த குரூப் வந்து நம்ம லாஸ்ட் வந்து எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல குரூப் 2 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புக்கு போய்க்கோங்க. எடிட் குரூப் போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸோ மேலே லிரிக்ஸ் இருக்கும். இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அலிட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாண்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாண்டு சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன்.
ஓகே. ஸோ நீங்கள் ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்க கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. டவுன்லோட்ஸில் நீங்கள் தேடி பார்த்தக்கப்புறம் அந்த ஃபாண்டை லிங்க் லைட்டை டச் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை தள்ளி விட்டுட்டு மேலே உள்ள சிர்ஜேக்கான கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் நேம் லைட்டை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். LON டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் லைட்டை ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாட்டி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் லிரிக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் போட்டு ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1:1 நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ மேலே லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. கீழே 1ஆம் நம்பர் போட்டு ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அந்த 1ஆம் நம்பர் போட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலருக்கான கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் சேம் மெத்தடில் மேலே உள்ள ஆரம்பத்தை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து வந்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 3 இருக்கும். குரூப் 3 நீங்கள் அதான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அந்த குரூப் 3 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அது கீழே உள்ள 2ஆம் நம்பர் போட்டிருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலருக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 3 இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தான் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இருக்கா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலருக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 குரூப்பில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணோம். குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஓகேவா. நான் சொன்ன மெத்தடில் 3 குரூப்லேயும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. குரூப் அண்ட் மாஸ் 2 இருக்கும் ஓகேவா. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குரூப்போட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போனக்கப்புறம் குரூப்போட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்தக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்தோனிராஜ் எடிட்ஸ்னு சொல்லி என்னோட நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. எடிட்டர்ஸ் போய்ட்டு நான் கொடுத்துருக்க நேம் இதே மாதிரி நீங்கள் அழிச்சு விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேமை நீங்கள் டைப் பண்ணி டிக் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். நேம் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலருக்கான கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு எப்போதும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம நேமும் அந்த 1:, அதாவது சர்க்கிள்லையும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சர்க்கிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஒரு குரூப் இருக்கும். ஸோ குரூப் 5 இருக்கும். அந்த குரூப் 5 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 8 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீடியா கொடுத்துக்கோங்க. அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்தடுத்த 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த 8 இமேஜ்லையும் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண இமேஜை நான் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இன்னொரு அடி பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த குரூப் அண்ட் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நான் சொன்ன எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பு 1 மட்டும் தான் இருக்குது. மத்த எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நேமு, இமேஜ் ஸோ எல்லாமே அதாவது லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பு 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில எப்படி இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நான் சொல்ற மெத்தட அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பு 1 இருக்கு பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அந்த குறிப்பு 1 இருக்கு. ஸோ அந்த குறிப்பு 1 செலக்ட் பண்ணிட்டு, கீழ உள்ள எடிட் குறிப்புங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ குறிப்பு 1 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த குரூப்போடைய ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இங்கே மேலே உள்ள சர்க்கிள் ஐக்கான கிளிக் பண்ணி சர்க்கிள் இருக்கா அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கான செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அலைட் மோஷனில் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு 1:1 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள அந்த டிபியில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே உள்ள நேம் இருக்கா அந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் டிபி வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ம் அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த குரூப் 4 இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கீழே வந்து சர்க்கிள் 2 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு எப்போதும் போல் உங்களோட 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள நேம் இருக்கா அந்த நேமில் உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். நேமுக்கு மேலே ஒரு லிரிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல நல்லா இன்ஸ்டாகிராம் இருக்கா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கேனா நேம் கொடுத்துருக்கேனா ஸோ அந்த நேமை நீங்கள் வந்து அழிச்சு விடணும். நான் கொடுத்துருக்க நேமை நீங்கள் இதை மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள குரூப் 1 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த குரூப் 1க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. சர்க்கிள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் மீடியா கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள சர்க்கிளில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள ரெக்டாங்கிள் இருக்கா ஸோ அந்த ரெக்டாங்கிள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீடியா கொடுத்துட்டு 1:1 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1 வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த குரூப்புக்கும் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் பண்ணக்கப்புறம் சர்க்கிள் 2ல் எப்போதும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. அது கீழே உள்ள ரெக்டாங்கிள் இமேஜ்லையும் சேம் மெத்தடில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி காமிச்சேனோ அதே மெத்தடில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 அந்த 3லையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்கிளில் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. மேலே உள்ள லிரிக்ஸ்களையும் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே உள்ள குரூப் 3 குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளையும் கீழே உள்ள ரெக்டாங்கிள் இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மட்டும் பேக் வந்துக்கோங்க. பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டெப்பு மட்டும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா அந்த ரெக்டாங்கிள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஆரம் மார்க் இருக்கா இந்த ஆரம் மார்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி இழுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து மூவ் ஆகும். பார்த்தாலே தெரியும் மூவ் ஆகுதா. இப்போ நான் என்ன பண்ணேன் இப்போ இந்த குரூப்பில் நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பு மட்டும் பேக் வந்திருக்கேன். பேக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குரூப் 4 இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ரெக்டாங்கிள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள ஆரம் மார்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி வந்து இழுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து மூவ் ஆகி வரும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை செகண்ட் கொண்டு போனால் ஒரு 5 செகண்ட் வந்து கொண்டு போகணும். இதே மாதிரி நான் மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து கொண்டு போய்க்கோங்க. பார்த்தாலே தெரியும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் 5 செகண்ட் அளவுக்கு நான் வந்து அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து எஸ்டன் வந்து பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்ம குரூப்புக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள அந்த ரெக்டாங்கிளுடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் 5.00 இந்த அளவுக்கு நான் வந்து எஸ்டன் வந்து பண்ணி விட்டுருக்கேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே போதும் இதே மாதிரி இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எஸ்டெண்ட் ஆகும். இதே மாதிரி 5.00 இந்த அளவுக்கு எஸ்டன் பண்ணி விட்டுக்கோங்க. எஸ்டன் பண்ணக்கப்புறம் கீழே குரூப் 4 இருக்கா அந்த குரூப் 4 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எஸ்டன் பண்ண அந்த இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டுக்கு போனக்கப்புறம் கீழே 2 ஆரம் மார்க் இருக்கா இந்த ஃபஸ்ட் ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்டன் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நான் சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 4க்குள்ளே நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணிவிட்டு நான் பேக் வந்தேன். பேக் வந்துட்டு மேலே உள்ள ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 5.00 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள குரூப்பையும் நான் அந்த ரெக்டாங்கிள் அளவுக்கு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டேன். எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போது அந்த கீழே வந்தீங்கன்னா குரூப்பர் மாஸ்க் ஒன்று இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் இருக்கா, 5.00 அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ மித்த இருக்கிற அந்த எல்லா மற்ற நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கணக்காக இந்த 5.00 அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த குட்டியான அந்த இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணெக்கன் இருக்கும், அந்த லாங் ப்ரெஸ் பண்ணினா போதும் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன இமேஜ் சைஸ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த இமேஜை மட்டும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகேவா, நான் சொல்கிறது எல்லாமே தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக் வந்து பாருங்கள். எந்த ஒரு எரர் இல்லாமல் நம்ம அந்த குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ளே பண்ணி தான் காட்டுறேன். ஸோ லைவாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.